Hi guys, this is Abhi. Hope you are all fine. வீடியோட ஹைலைட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் vlog-ஆக தான் இருக்க போகுது. வீக்கெண்டில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். அந்த வீக்கெண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் சாட்டர்டே வந்து ஷட்டில் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. லன்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. எங்களுக்கு மட்டும் தானே சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருந்தேன். அவங்க ஒரு 11 மணிக்கிட்ட கால் பண்ணி மேட்ச் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தமிழ் ஷாப் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் க்ராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். முருங்கைக்காய் இங்கே வந்ததுலேருந்து வாங்கினதே இல்லை. அந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சிக்கனை விட வந்து மட்டன் தான் வந்து க்ளீன் பண்ண கட் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து மட்டனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால வந்து நம்ம டீஃப்ரோஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, இங்கெல்லாம் எப்படி நான்வெஜ் கிடைக்கும், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து சாப்பிட்ட அளவாகவே இருக்கும். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஓரளவு நான்வெஜ்லாம் வந்து கிடைக்கிது. நம்ம ஊர் அளவுக்கு இல்லைனா கூட ஓகே, சாப்பிட்ட அளவாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்ததே 12 மணிக்கிட்ட தான். அதுக்கப்புறம் மட்டன்லாம் வேக வச்சு மதியம் சாப்பிட்றதே ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. எப்போதும் போல் பாப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வச்சு இந்த மட்டன் சூப்பு போட்டு கொடுத்துருவேன். டைம் இல்லாததுனால இது ஒரு அவசர மட்டன் கிரேவியாக தான் இருந்துச்சு. வெங்காயம், தக்காளி, வரமிளகா இதெல்லாம் வதக்கிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். குக்கரில் மட்டன் வேகிறதுக்குள்ளே சைடில் அப்படியே மட்டன் கிரேவிக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சூப்பு கொஞ்சம் குடிக்க எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்கிறது வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களோட ஃபேவரட் வந்து ஜீரக சம்பா பிரியாணி தான். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் தான் இங்கே வந்த புதுசில் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எந்த கடையில் இருக்குன்னு தெரியாமல் பாஸ்மதி அரிசி வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த சைட்டில் வந்து ஜீரக சம்பா நல்லா இருக்கும்னு. இப்போ அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஓரளவு நம்ம ஊர் அளவு டேஸ்ட் இருக்குது. இப்போ மட்டன் கிரேவிக்கு பேனில் வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு காரத்துக்கு வந்து மல்லித்தூள், சில்லி பவுட்ரு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனையும் இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சா மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். மட்டன் கிரேவியை மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மெத்தடு தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடி எதுவும் பிடிக்காமல் கரெக்டாக வந்துடும். பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே புதினா தான். எங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஆச்சு ஏதாவது பிரியாணி இருக்கணும். அதனால வீட்டில் எப்போதுமே புதினா ஸ்டாக் இருக்கும். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா போடுவேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அது வந்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு மாதிரி கணக்கு வச்சு போடுவேன். அது கூடவே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போடுவேன். நான் வந்து 2 வெரைட்டி ஆஃப் மசாலா வச்சு பிரியாணி பண்ணுவேன். இது வந்து கடையில் இருக்கிற மசாலா பாக்கெட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற பிரியாணி டைப்பு. இன்னொன்று வந்து வீட்லேயே மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணுவேன். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவேன். அரிசி வந்து பாதி குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு லெமனு, மல்லித்தூள் போட்டு குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சுருவேன். கடைசியில் வந்து மட்டன் கிரேவி இறக்கிறதுக்கு முன்னாடி கிரேவி திக்காக இருக்கிறதுக்காக தேங்காய், முந்திரி, கசகசா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி கிரேவியில் ஆட் பண்ணேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கரையும் இறக்கிட்டேன். பிரியாணியும் வந்து குலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணிக்கு வந்து எத்தனை தொட்டுக்க செஞ்சாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரைத்தா இருக்கணும். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.